ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். 2ஆல் வகுபடும் ஆனால் 4ஆல் வகுபடாத 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதாவது 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை தான்ப்பா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த 3 இலக்க எண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2ஆல் வகுப்படணும் ஆனால் 4ஆல் வகுபடக்கூடாத எண்ணாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாங்க இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 3 இலக்க எண் என்னது? 999 அப்படிங்கிறது தான். அப்போது 1லேருந்து 999 வரை மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? 999 நம்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இந்த 999 நம்பர்ஸில் நம்மளுக்கு சிங்கிள் டிஜிட் நம்பரும் இருக்கக்கூடாது, டபுள் டிஜிட் நம்பரும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது என்னது? 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அப்போது 1லேருந்து 999 வரை 999 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, அதில் சிங்கிள் டிஜிட்டையும் டபுள் டிஜிட்டையும் கழிக்கும் போது நம்மளுக்கு மொத்தமாக என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ட்ரிபிள் டிஜிட் அந்த 3 இலக்க எண்களோட நம்பர் மட்டும் கிடைக்குமா? அப்போது சிங்கிள் டிஜிட் நம்பர் எல்லாம் போயிடும் அப்படின்னா 1லேருந்து 9 வரை போயிடணும். டபுள் டிஜிட் நம்பர் எல்லாம் போயிடணும்னா 10லேருந்து 99 வரை எல்லாத்தையுமே எடுத்துடணும். அப்போ மொத்தமாக 1லேருந்து 99 வரை நம்ம எடுத்துடணும். அப்போ 1லேருந்து 99 வரை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 99 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 999லேருந்து 99 மைனஸ் பண்ணியிருக்கோம். இரண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 900 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ இந்த 900 அப்படிங்கிறது என்னென்னா, மொத்தமாக இருக்கிற 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை. ஸோ இது நீங்கள் இப்படி சால்வ் பண்ணி தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லைப்பா. டேரெக்டாக 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை 900 இருக்கும் அப்படின்னு மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 900 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை, அதை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 450 கிடைக்கும். ஸோ இந்த 450 அப்படிங்கிறது தான் 2ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை. அதே மாதிரியே 4ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கண்டுபிடிச்ச இந்த 900 4ஆல் அடித்து கொடுத்தா போதும். அப்போ என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 225 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க எண்களோட எண்ணிக்கை. சரிங்களா? இப்போது நம்மளுக்கு விஷயம் என்ன கேட்டிருந்தாங்க? 2ஆல் வகுப்படணும் ஆனால் 4ஆல் வகுப்படக்கூடாதது எண்ணிக்கை தான் கேட்டிருந்தாங்க. அப்போ 2ஆல் வகுப்படக்கூடியது 4ஆல் வகுப்படக்கூடாது அப்படின்னா 4ஆல் வகுப்படுறதை மட்டும் நம்ம கழிச்சு போட்டுடலாமா? ஏன்னா நம்மளுக்கு வேண்டாம் இல்லையா? அப்போ இது 450யும் 225யும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? திருப்பி 225 அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். அப்போ 225 அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 225 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் இந்த சம். ஸோ இதே மாதிரியே ரெகுலராக நம்மக்கிட்ட சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.